திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இறைவன் விளங்கும் இடம் பற்றிய விளக்கம் தரும் திருமந்திர பாடலை சிந்திப்போம். இந்த பாடல் திருமந்திரத்தின் 3ஆம் தந்திரத்தில் இடம்பெற்றுள்ளது. இனி பாடலை பார்ப்போம். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த பாடலில் இழுக்கு என்ற சொல்லுக்கு குற்றமுடையதுன்னு பொருள். முன்னே உடம்பை குற்றமுடையது என்று கருதி இருந்ததாகவும், ஆனால் இந்த உடம்புக்குள்ளே சிறந்த பொருளான சிவத்தை கண்டதாகவும் திருமூலர் விளக்குகிறார். உடம்பினுள்ளே இறைவன் கோயில் கொண்டு விளங்குவதாகவும், அதனால் இந்த உடம்பை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன் என்றும் விளக்குகிறார். பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட தேகமானது அழியும் தன்மையுடையதாக இருப்பினும் அதனுள் அழியா தன்மையுடைய இறைவன் வீற்றிருக்கிறார் என்பது உணரத்தக்கது. உடம்பினை சாதாரண பொருளென்று கருதாமல் சிறந்த பொருளான சிவன் உறையும் கோயில் என்று கருதி அதை பாதுகாக்க வேண்டும். இதை விடுத்து கற்சிலைகளை மட்டும் வணங்குவது குழந்தைத்தனமானது ஆகும். அறிவில் சிறந்த சான்றோர்கள் தன் உடம்பினுள் உறையும் சிவத்தை பேணி சிவனருள் பெற்று விளங்குவர். இனி பாடலை பார்ப்போம். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இனி உடம்பின் பயன் கூறும் மற்றொரு பாடலை பார்ப்போம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இனி இப்பாடலின் பொருளை பார்ப்போம். உடம்பு அழியின், அந்த உடம்பில் விளங்கும் உயிரும் நீங்கும். உடல் வலிமை இழந்தவர் உறுதியான ஞானத்தை அடைய மாட்டார். ஆதலால் உடம்பை பேணி பாதுகாக்கும் முறைதனை அறிந்து உடம்பினை பாதுகாத்து உயிரையும் பாதுகாத்தேன் என்று திருமூலர் இந்த பாடலில் விளக்குகிறார். மீண்டும் பாடலை பார்ப்போம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இப்பாடல்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்து யாதெனில், உடம்பினை அழியாமல் பாதுகாத்து அதனுள் விளங்கும் சிவத்தை உணர்ந்தோமானால் பேரின்ப பெருவாழ்வாகிய அழியா தன்மையான நற்கதி கிடைக்கும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.